ஜாலில் காணி விடுவிப்பு தொடர்பில் பொய்யுரைக்கும் அமைச்சர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டு. தேரர்களின் ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்காக தனி நீதிமன்றம் அனுர தெரிவிப்பு. யாழ் போதனா வைத்தியசாலையின் இருதய சிகிச்சை பிரிவுக்கு புதிய எக்கோ இயந்திரம் அன்பளிப்பு. பலாலி வீதியை மேலும் 1 மணி நேரம் திறக்க ராணுவத்தினர் சம்மதம். மானிப்பாய் சபையில் ஊடகவியலாளர் ஒருவருக்கு அனுமதி மறுப்பு, உறுப்பினர் வெளிநடப்பு. பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. விமல் வீரவன்சமிற்கும் எனக்கும் இடையில் எந்த கோபமும் இல்லை, நாங்கள் நெருங்கிய நண்பர்கள், உதய கமன்பில தெரிவிப்பு. நாடாளுமன்ற அனுமதியின்றி நிதியை மாற்ற முடியாது, மனோகணேசன். உயிர் போராட்டத்தில் முன்னாள் போராளி, தமிழ் மக்களிடம் அவசர கோரிக்கை. 2 தினங்களுக்கு அனைத்து மதுபானசாலைகளும் மூடல். வெளிநாட்டில் பணிபுரிவோருக்கு அரசாங்கம் வழங்கும் வாய்ப்பு. போதைப்பொருள் கடத்தல்காரருடன் தொடர்பு முற்றாக நிராகரித்து முஜிபுர் ரஹ்மான். MK சிவாஜிலிங்கத்தை விமர்சிப்பதற்கு அர்ச்சுனாவுக்கு எந்த அருகதையும் இல்லை, ஞானப்பிரகாசம் கிஷோர். பௌத்த சாசன சீர்திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு மகாநாயக்க தேரர்களிடம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா கோரிக்கை. பாலியல் அத்துமீறல்கள் சித்திரவதைகளை எதிர்கொண்டும் ஆஸ்திரேலிய சிறைவாசம் குறித்து நாடு திரும்பிய சமீரா மெக்புப்தீன் கவலை. தமிழக மீனவர்களை இலங்கையிடமிருந்து விடுவிக்க விஜய் மோடியிடம் கோரிக்கை. மகாநாயக்க தேர்களின் கோரிக்கைக்கு மதிப்பளித்து 1931ஆம் ஆண்டின் 19ஆம் இலக்க பௌத்த அறநிலையங்கள் கட்டளை சட்டத்தை திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பௌத்த தேர்களின் ஒழுக்க பிரச்சினைகள் தொடர்பாக தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரத்தை கொண்ட தர்ம நீதிமன்றம் ஒன்றை மீண்டும் நிறுவுவதற்காகவே இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். மாத்திரை திகோட மிதல்ல புராதன விகாரையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் அரச வெசாக் விழா இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். பலாலி வீதியை மேலும் 1 மணி நேரம் திறந்து விடுவதற்கு ராணுவத்தினர் சம்மதித்துள்ளனர். பலாலி வீதியில் சுமார் 2.5 கிலோமீட்டர் நீளமான வீதி உயர் பாதுகாப்பு வளையத்தின் ஊடாக செல்கிறது. குறித்த பகுதியை கடந்த ஆண்டு நேர கட்டுப்பாடுடன் ராணுவத்தினர் போக்குவரத்திற்கு அனுமதித்தனர். இந்த நிலையில் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற காணி விடுவிப்பு தொடர்பான விசேட கலந்துரையாடலின் போது குறித்த வீதியினை 24 மணி நேர போக்குவரத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கோரிக்கை முன்வைத்தார். அதற்கு ராணுவத்தினர் மறுத்துள்ளனர். அழுத்தமான கோரிக்கைகள் தொடர்ந்து மேலும் 1 மணி நேரம் வீதியை திறந்துவிட சம்மதித்துள்ளனர். அதன் அடிப்படையில் இதுவரை காலமும் காலை 6 மணி முதல் 7 மணி வரையில் திறந்துவிடப்பட்ட வீதியினை தற்போது 1 மணி நேரம் நீடித்து இரவு 8 மணி வரையில் போக்குவரத்து செய்ய ராணுவத்தினர் அனுமதித்துள்ளனர். நெடுந்தீவு ஊர்காவற்றுறை, காரைநகர் மற்றும் வேலணி ஆகிய தீவு பகுதிகளில் நிலவும் கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து, குடிநீர், விவசாயம் உள்ளிட்ட மக்களின் அத்தியாவசிய பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். இவ்விடயங்கள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் வேலணை பிரதேச செயலகத்தில் அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. இதில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், வடமாகாண பிரதம செயலாளர் தனுஜா முருகேசன், யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் ம. பிரதீபன், பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதுடன் பிரதேச செயலாளர்கள், பிரதேச சபை பிரதிநிதிகள், துறைசார் அதிகாரிகள், கடற்படை, ராணுவ மற்றும் போலீஸ் அதிகாரிகளும் பங்கேற்றனர். தீவு பகுதிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை, ஆசிரியர்களுக்கான தங்குமிட வசதி மற்றும் பாதுகாப்பு பிரச்சினைகள் குறித்து அமைச்சர் கவலை வெளியிட்டார். குறிப்பாக நெடுந்தீவு பகுதியில் பாடசாலை கட்டடங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறைவாக உள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் கல்வித்துறையில் நிலவும் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தீர்வு காணும் வகையில் விசேட செயற்றிட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். நெடுந்தீவு போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படும் நெடுந்தாரகை மற்றும் வடதாரகை படகுகளின் திருத்த பணிகள் நிறைவடைந்த பின் அடுத்த மாதத்தில் சேவைக்கு கையளிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வாக நெடுந்தீவுக்கு புதிய RO பிளான்ட் அமைப்பதற்கான நிதியை திரசேரி ஊடாக பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. மேலும் தீவு பகுதிகளில் வைத்தியர்கள், தாதியர்கள், மருந்தாளர்கள் பற்றாக்குறை நிலவுவதாகவும் அவசர மருத்துவ சேவைகளுக்காக ஆம்புலன்ஸ் வண்டிகள் தேவைப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. அனலை தீவுக்கு விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டி வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தீவு பகுதிகளில் உள்ள வைத்தியசாலைகளை புனரமைப்பதற்காக உலக வங்கியின் நிதியுதவியுடன் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் 2500க்கும் மேற்பட்ட மலசல கூடங்கள் தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திலும் வலியுறுத்தப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார். நீண்ட காலமாக இடம்பெற்று வரும் கால்நடை திருட்டுகளை கட்டுப்படுத்த போலீசாரும் விசேட அதிரடி படையினரும் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்
எனவும் மண்டைதீவு சோதனை சாவடியின் பாதுகாப்பை கடற்படையுடன் இணைந்து மேலும் பலப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் அனலைதீவு, புங்குடுதீவு மற்றும் குறிகட்டுவான் பகுதிகளில் இலங்கை வங்கியின் ஏடிஎம் இயந்திரங்கள் அமைப்பதற்கான தேவையும் சுட்டிக்காட்டப்பட்டதுடன் அதற்கும் விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன், பணிகளில் ஈடுபடும் போது அரசியல் பழிவாங்கல்கள் இடம்பெறக்கூடாது, அரசு அதிகாரிகள் இதனை புரிந்துணர்ந்து செயற்பட வேண்டும் என தெரிவித்தார். மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தவறுகளை அரசு அதிகாரிகள் மீண்டும் செய்யாமல் திருத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். யாழ்ப்பாணத்தில் காணி விடுவிப்பு தொடர்பில் ராணுவத்தினர் எந்தவிதமான சாதகமான பதிலையும் தெரிவிக்காத நிலையில் கடற்றொழில் அமைச்சர் மக்களை ஏமாற்றும் விதமாக கருத்துக்களை தெரிவித்துள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், காணி விடுவிப்பு தொடர்பில் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் பாதுகாப்பு பிரதியமைச்சரின் பங்கேற்புடன் உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது. அதில் ராணுவ தரப்பினர் காணி விடுவிப்பு தொடர்பில் எந்தொரு சாதகமான பதிலையும் தெரிவிக்காமலேயே கூட்டம் நிறைவடைந்துள்ளது. மக்கள் எதிர்பார்க்கும் எந்த ஒரு முடிவினையும் சாதகமாக எடுக்காமல் காணி விடுவிப்பு தொடர்பில் ராணுவத்தினர் பல சமயங்களில் திட்டவட்டமாக நிராகரித்ததும், சில விடயங்களில் பரிசீலிப்போம் என தட்டிக்கழிக்கும் பதிலையும் கூறியுள்ளனர். மக்கள் எதிர்பார்க்கும் எந்த ஒரு விடயத்திலும் சாதகமாக முடிவு எடுக்கப்படுவதில்லை. ஆனால் மூடிய அறைக்குள் நடைபெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் கடற்றொழில் அமைச்சர் வெளியே வந்து ஊடகங்களுக்கு முன்னால் சாதகமான பல விடயங்கள் நடைபெற்றுள்ளதாகவும் விரைவில் தீர்வுகள் காணப்படும் என்றும் அப்பட்டமான பொய்யை கூறியுள்ளார். இந்த பொய்யை மக்கள் மட்டத்தில் விதைக்க தான் தனது கட்சி சாராத மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கவில்லை. அதேபோல வலிவடக்கு பகுதி தொடர்பில் வலிவடக்கு பிரதேச சபையினரை அழைத்திருக்க வேண்டும், அவர்களையும் அழைக்கவில்லை. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை அழைக்காது, மூடிய அறைக்குள் மக்கள் பக்கம் இருந்து பேசக்கூடிய விடயங்களை பேசாது, வெளியே வந்து மக்கள் மத்தியில் நம்பிக்கை விதைக்கும் வகையில் பொய்யை சொன்னது கண்டிக்கப்பட விடயம் என மேலும் தெரிவித்தார். 2026 ஆண்டு அரச வெசாக் நிகழ்வை முன்னிட்டு மே 30 மற்றும் 31 ஆகிய இரு தினங்களிலும் நாடு முழுவதும் உள்ள மதுபான சாலைகள் மூடப்படும் என மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் வினவிய போது மதுவரி ஆணையாளர் நாயகம் பிரேமரத்ன பண்டார இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் இருதய சிகிச்சை பிரிவுக்கு புதிய எக்கோ இயந்திரம் அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் உள்ள எமரல் கார்டியாக் என்ற நிறுவனத்தினால் நன்கொடையாக 16 மில்லியன் ரூபாய் பெறுமதியான குறித்த இயந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு வருகை தரும் ஆயிரக்கணக்கான இதய நோய் சார்ந்தவர்களுக்கான சிகிச்சையினை வழங்க முடியும் எனவும், குறித்த இயந்திரமானது இருதய சிகிச்சை பிரிவிற்கு மிகவும் அவசியமானதாக காணப்படுவதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி தெரிவித்தார். அத்துடன் இருதயத்தின் செயற்பாடுகள் பற்றி மிக துல்லியமாக அறிந்து கொள்வதற்கு இந்த இயந்திரம் பயன்படும் என குறிப்பிட்ட பணிப்பாளர் குறித்த இயந்திரத்தை வழங்கிய நிறுவனத்திற்கும் அதை பெற்றுக் கொடுத்த அன்பாளையம் அமைப்பிற்கும் தனது நன்றியினை தெரிவித்தார். அத்தோடு இந்த இயந்திரத்தின் ஊடாக ஒரு நாளைக்கு 60க்கும் மேற்பட்டோர் பயன்பெறுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரத்தில் பௌத்த துறவியால் சிறுமி பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கோரி நல்லூர் ஆலய பின்புறத்தில் வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டமைப்பினால் போராட்டம் நடாத்தப்பட்டது. அனுராதபுரத்தில் சிறுமியொருவரை பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் கைதான பௌத்த துறவி பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த சிறுமிக்கு நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டமைப்பினர் ஜனாதிபதி, நீதியமைச்சர், சட்டமாதிபர், மகளிர் விவகார அமைச்சர் மற்றும் போலீஸ் மாதிபர் ஆகியோருக்கு எழுத்து மூலமாக மகஜரை கையளிக்க ஏற்பாடு செய்துள்ளனர்.
இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விடயத்திற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். நாங்கள் வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டிலிருந்து வடமாகாணத்திலிருந்து இந்த இடத்தில் திரண்டுள்ளோம். அனுராதபுரம் பகுதியில் சிறுமி ஒருவர் பௌத்த மத குரு ஒருவரால் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டமை நாடெங்கிலும் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அதோடு அவர் நீதிமன்றத்தினால் அவர் பிணையில் விடுதலையாகியுள்ளார். அதன் பிறகு 10 வயது தொடக்கம் 12 வயது சிறுமிகள் பாலியல் பலாத்காரத்துக்கு அனுராதபுரம் போன்ற பின்தங்கிய பகுதிகளில் பாலியல் பலாத்காரத்துக்கு இப்படியான விடயங்களுக்கு உள்ளாக்கப்படுவது சர்வசாதாரண விடயம் என ஒரு மூத்த வழக்கறிஞர் ஒரு ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளதானது மொத்த நாட்டுக்கும் ஒரு ஜனநாயக நாடாக இருக்கின்ற இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு அவகீர்த்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதோடு நாங்கள் பெண்கள் சிறுவர்கள் என்ற அடிப்படையில் எங்களுக்கு மிக மன உளைச்சலை தருவதோடு இந்த நாட்டில் மதங்களின் பெயரால் அத்துமுறல்கள் ஆதரிக்கப்படுகின்றனவா அல்லது உயர்விடத்தில் இருப்பவர்கள் பிள்ளைகள் செய்கின்ற போது அது மழுங்கடிக்கப்படுகின்றதா என்ற ஒவ்வொரு குடிமகளுக்கும் இங்கே கேள்வி எழுகின்றது. இதை யாரும் மத ரீதியிலான விடயமாக இதை நாங்கள் யாருமே பார்க்கவில்லை. ஒரு பௌத்த மத குரு இதனை செய்ததனால் தமிழ் பகுதியிலிருந்து குரல் எழுப்புகிறார்கள் என்று யாரும் இதை தெரிவுபடுத்தக்கூடாது. இது ஒரு குழந்தைகளுக்கு எதிரான ஒரு வன்முறை. அதாவது இந்த நாட்டிலே மரியாதையாக வாழ வேண்டும் என நினைக்கின்ற ஒவ்வொரு பெண்களுக்கும் எதிராக இழைக்கப்பட்ட அநீதி. தமிழர் பகுதிகளில் இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றமையை யாரும் திரிவுபடுத்தி தலைப்பிடவோ அல்லது திரிவுபடுத்தி கருத்துக்களை வெளியிடுவதையோ நாங்கள் இங்கு அனுமதிக்கவில்லை. அப்படி வெளியிட வேண்டாம் என்றதை நாங்கள் இங்கே கோருகிறோம். இது ஒரு பெண் பிள்ளை. அது திங்கள் பகுதியில் நடந்தால் என்ன, தென் பகுதியில் நடந்தால் என்ன, வட பகுதியில் நடந்தால் என்ன, இது ஒரு சிறுமிக்கு எதிராக இழைக்கப்பட்ட ஒரு அநீதியாகவும் தொடர்ந்து இந்த நாட்டிலே சிறுவர் உரிமைகளும் பெண்கள் உரிமைகளும் எத்தகைய தூரம் கேள்விக்கு உட்படுத்த போகின்றது என்கின்ற ஒவ்வொரு அச்சத்தையும் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு சிறுவர்களை வைத்திருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இந்த இடத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது. இதை ஒரு உங்கள் ஜனாதிபதி கவனத்தில் எடுக்க வேண்டும். ஒரு பெண் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கின்ற இந்த நேரத்தில் இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கின்றது என்பது மிகவும் மனவேதனைக்குள்ளான விடயம். அத்தோடு இது தொடர்பான பாரிய அளவிலான எதிர்ப்புகள், பாரிய அளவிலான நடவடிக்கைகளை ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ரீதியிலே மேற்கொண்டிருந்தாலும் கூட்டாக இந்த நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து பெண்களும் இணைந்து ஒரு எதிர்ப்பலையை காட்ட வேண்டும். இதற்கு உடனடியாக நீதி கிடைக்க வேண்டும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது அரசியல் அமைப்பில் மட்டும் இல்லாமல் அதிகாரத்தில் உள்ளவர்கள், அடிமட்டத்தில் உள்ளவர்கள் யார் இங்கே அநீதி இழைத்தாலும் உடனடியாக அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதை, இந்த நாட்டின் சட்டம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் ஆணித்தரமாக. வணக்கம், நான் வாசு வல்லிபுரம் வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டு. இன்றைய நிகழ்வானது இன்றைய கவனஈர்ப்பானது பிக்குவினால் பாலியல் வன்கொடுமைக்குள்ளான அனுராதபுரம் சிறுமிக்கு நீதி வேண்டிய ஒரு கவனஈர்ப்பு நிகழ்வாக இது இருக்கிறது. வடக்கு மாகாணத்திலே 5 மாவட்டங்களும் இணைந்து யாழ்ப்பாண மாவட்டத்திலும், கிழக்கு மாகாணத்திலே 3 மாவட்டங்கள் இணைந்து மட்டக்களப்பு மாவட்டத்திலும் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை இன்று நாங்கள் நடத்தி வருகிறோம். குறிப்பாக எங்களுடைய இலங்கை அரசியலமைப்பு 12ஆம் உறுப்பினை கூறுகிறது, சட்டத்தின் முன் அனைவரும் சமன் என்று. வன்புணர்வு என்பது பாரதூரமான குற்றமாகும் என்றும் எமது அரசியலமைப்பு கூறப்பட்டிருக்கிறது. அதற்கமைவாக எங்களுடைய சட்டம் எழுத்திலே மட்டும் இங்கு காட்டப்பட்டுள்ளது என்றும், அவை நடைமுறையில் இல்லை என்றும், மதத்தின் பெயரால் பாலியல் துஷ்பிரயோகம், பாலியல் குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்றும் எங்களுடைய செய்திகளிலே நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இந்த பாலியல் பிள்ளைகளுக்கு எதிரான, சிறுவர்களுக்கு எதிரான, சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களை, அதுவும் பாலியல் கொடுமைகளை இழைக்கிறவர்கள் சட்டத்தில் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும், தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய இந்த வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டினுடைய ஒரு வேண்டுகோளாக இன்று முன்வைக்கிறோம். வடக்கு கிழக்கு மட்டுமல்ல, இலங்கை பூராகவும் எங்களுடைய அரசியல் அமைப்பை தாயக சட்டமாக கொண்டிருக்கிற நாங்கள் அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள பெண்கள் சிறுமியர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற சட்ட உறுப்புரைகளை வெறும் ஆவண ரீதியாக மட்டும் பேணாமல் அதனை நடைமுறைப்படுத்தி குற்றவாளிகள் யார் என்றாலும் இன மத பேதம் கடந்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். இனிமேல் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது என்பதை வலியுறுத்தியே இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இன்று ஏற்பாடு செய்து வடக்கிலும் கிழக்கிலும் முன்னெடுத்திருக்கின்றோம். பாதுகாக்கும் அனைத்து தரப்பினருக்கும் பகிரங்க வேண்டுகோள். பிக்குவினால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான அனுராதபுர சிறுமிக்கு நீதி வழங்குக. சட்டத்தை பாதுகாப்போரே வலியோரை பாதுகாக்க எளியோரை மிதிக்காதே. 27 மே 2026 ஆகிய இன்று இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 8
மாவட்டங்களையும் சார்ந்த பெண்களான நாம் அனுராதபுரத்தில் பிக்குவினால் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமிக்காக நீதி கோரி சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அனைத்து தரப்பினரிடமும் எமது பகிரங்க கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 1978 ஆண்டு அரசியல் அமைப்பின் உறுப்புரிமை 12 ஆனது சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமனானவர்கள், அனைவரும் சமமான முறையில் சட்டத்தால் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என கூறுகிறது. இலங்கை தண்டனை சட்டக்கோவையில் 1995 ஆண்டு 22 இலக்க திருத்த சட்டம் சட்டத்தால் தடை செய்யப்பட்ட வன்புணர்வை பாரதூரமான குற்றமாக கூறுகிறது. இச்சட்டக்கோவையின் பிரிவு 363 16 வயதுக்கு கீழ்ப்பட்ட பெண்ணை அவரின் சம்மதத்துடனோ சம்மதமின்றியோ வன்புணர்வுக்கு உட்படுத்தினால் குற்றவாளிக்கு தண்டனை கோவையின் சரத்து 364 கீழ் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்படுவது, நட்டஈடு வழங்கவும் தீர்மானிக்கப்படும் என்று கூறுகிறது. 1979 ஆண்டு இலங்கை குற்றவியல் நடைமுறை சட்டம் இலக்கம் 15 முதலாவது அட்டவணையின் நிரல் 5 ஆனது வன்புணர்வு என்பது பிணை வழங்கப்படாத குற்றமாக கூறுகிறது. 1997 ஆண்டு பிணை சட்டம் இலக்கம் 30 பிரிவு 14(1) ஆனது குறிப்பிட்ட குற்றத்தின் பாரதூரத்தன்மை குறிப்பிட்ட குற்றத்தின் பால் பொதுமக்கள் ஆற்றும் எதிர்வினையானது பொதுமக்கள் மத்தியில் அமைதியின்மையை உருவாக்குமானால் குறிப்பிட்ட சந்தேக நபருக்கு அல்லது குற்றவாளிக்கு நீதிமன்ற பிணை வழங்காது என கூறுகிறது. அனுராதபுர சிறுமிக்கு இழைக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமையானது முழு இலங்கை மக்களையும் அதிர்ச்சிக்கும் துயரத்திற்கும் உள்ளாக்கியுள்ளது. மக்கள் பாதிக்கப்படும் போது வணக்கத்தலங்களை நாடி வந்து அடைக்கலம் அடைவர். உதாரணத்துக்கு போர்க்காலங்களிலும் இன வன்முறைகளின் போதும் கோயில்களிலும் தேவாலயங்களிலும் பௌத்த விகாரிகளிலும் பள்ளிவாசல்களிலும் மக்கள் அடைக்கலம் அடைந்தனர். அந்தந்த வணக்கஸ்தலங்கள் சார்ந்த மத தலைவர்கள் அவர்களுக்கு புகலிடம் அளித்து பாதுகாத்தனர். அண்மைய டிட்வா புயலினால் மத்திய மலைநாட்டில் பாதுகாக்கப்பட்ட சிங்கள தமிழ் மக்கள் பௌத்த பன்சாலைகளில் அடைக்கலம் அடைந்திருந்தனர். அங்கிருந்த பௌத்த பிக்குமார் அடைக்கலம் அடைந்தவர்களை இனமத பேதமற்று இரவு பகலாக பராமரித்து ஆறுதல் அளித்தனர். ஒரு சிலர் தமது சுயநலன்களுக்காக மதத்தை கைவசமாக்கிக் கொண்டு குற்றங்களை இழைப்பதும் மதத்தின் பெயரால் தமது குற்றத்தை மறைக்க முயல்வதையும் அனுமதிக்க முடியாது. அவ்வாறே குறுகிய மதவாத சிந்தனையுடன் குற்றவாளிகளை பாதுகாக்க முயல்வதையும் அனுமதிக்க முடியாது. அனைவரும் சட்டத்தின் முன் சமனானவர்கள். அந்த அடிப்படையில் யார் குற்றம் புரிந்தாலும் அவர்களுக்கு பாரபட்சமின்றி தண்டனை வழங்க வேண்டும். பாலியல் குற்றவாளிகளை சமூக அந்தஸ்து, அரசியல் அதிகாரம், மத தலைமைத்துவம் ஆகிய காரணங்களுக்காக பாதுகாக்க வேண்டாம். சட்ட ஆட்சியை முதன்மைப்படுத்தி பாலியல் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்குக. வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டு இலங்கை 27 மே 2026 பிரதிகள் கௌரவ பாரிந்த ரணசிங்க இலங்கை சட்டமா அதிபர், கௌரவ நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார, கௌரவ பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ், பொலிஸ்மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய, இலங்கை மனித உரிமைகள் ஆணையகம், தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை. நியூசிலாந்தில் உத்தீவிர விஜயம் மேற்கொண்டுள்ள வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்துக்கு அந்நாட்டின் வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வர்த்தக அமைச்சின் வளாகத்தில் பாரம்பரிய வரவேற்பு நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தனது எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை இட்டுள்ள அமைச்சர், நியூசிலாந்திற்கான உத்தீவிர விஜயத்தின் போது இத்தகைய பாரம்பரிய வரவேற்பை பெற்ற முதல் இலங்கை வெளிநாட்டு அமைச்சர் தாம் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இவ்வாறானதொரு பாரம்பரிய வரவேற்பு நிகழ்வின் மூலம் கௌரவிக்கப்பட்டதை பெரும் பேராக கருதுவதாகவும் அந்த பதிவில் மேலும் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளின் அழைப்பின் பேரில் அமைச்சர் எதிர்வரும் 1ஆம் தேதி அந்நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். இந்த விஜயத்தின் போது அமைச்சர் விஜித ஹேரத் நியூசிலாந்து வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் வின்சன் பீட்டர் மற்றும் ஆஸ்திரேலிய வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் பென்னி வோங் ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளார். மானிப்பாய் பிரதேச சபையின் அமர்வினை செய்தி அறிக்கையிடுவதற்காக ஊடகவியலாளர் புவனேஸ்வரன் கஜிந்தனுக்கு இன்றைய தினம் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் உறுப்பினர் அச்சுதபாயன் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். ஊடகவியலாளர் கஜிந்தனும் வேறொரு ஊடகவியலாளரும் இன்றைய தினம் மானிப்பாய் சபை அமர்வினை அறிக்கையிட சென்றபோது மற்ற ஊடகவியலாளருக்கு அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் ஊடகவியலாளர் கஜிந்தனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில் வெளிநடப்பு செய்த உறுப்பினர் அச்சுதபாயன் கருத்து தெரிவிக்கையில், ஊடகவியலாளர் கஜிந்தன் கட்டடம் அமைப்பு தொடர்பாக தவறான செய்தியொன்றினை பிரசுரித்ததாக
கருதிய இந்த அனுமதி மறுக்கப்பட்டதாக தவிசாளர் தெரிவித்துள்ளார். ஆனால் அவர் வெளிப்படுத்திய விடயம் தவறல்ல. மானிப்பாய் சபை குறித்த மக்களிடம் நல்ல அபிப்பிராயம் இல்லை. சபையில் பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. இருப்பினும் அவற்றை திருத்தாமல் அவை செய்தியாக பிரசுரிக்கப்படும் போது அந்த செய்தியை வெளியிடும் ஊடகவியலாளரை வெளியேற்றுவது தவறான செயல். குற்றம் இழைக்காதவர்கள் பயப்பட தேவையில்லை. சபையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஊடகவியலாளரை உள்ளே விடத்தான் விருப்பம். ஆனால் தவிசாளர் தான் இந்த தடையை ஏற்படுத்தினார். குறித்த ஊடகவியலாளருக்கு எப்போது அனுமதி வழங்கப்படுகிறதோ அப்போதுதான் நான் சபை அமர்வில் கலந்து கொள்வேன் என்று கூறிவிட்டு சபை அமர்விலிருந்து வெளியேறிவிட்டேன் என்றார். பிரதமர் ஹரினி அமரசூரியவின் பெயர், புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை பயன்படுத்தி உருவாக்கப்படும் போலி செய்திகளை நம்ப வேண்டாம் என்று பிரதமரின் அலுவலகம் அறிவித்துள்ளது. இவ்வாறு போலியாக தயாரிக்கப்பட்ட செய்திகள் சமூக ஊடகங்களில் பரவி வருவது கண்டறியப்பட்டுள்ளதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் கருத்து தெரிவிப்பது போன்று தயாரிக்கப்பட்ட போலி காணொளிகள் மற்றும் பிரதமரின் புகைப்படத்தை உள்ளடக்கி தயாரிக்கப்பட்ட போலி பதிவுகளை சமூக ஊடகங்களில் சில தரப்பினர் வெளியிட்டுள்ளதாகவும் அதன் மூலம் பல்வேறு தொழில் முனைவோர் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் மற்றும் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் வரி கொள்கைகள் தொடர்பான போலி செய்திகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி இவ்வாறான போலி செய்திகள் உருவாக்கப்பட்டுள்ளதால் இத்தகைய செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும் இதுகுறித்து அவதானத்துடன் இருக்குமாறும் பொதுமக்களிடம் பிரதமரின் அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அரசாங்கத்திற்கும் பிரதமரின் தனிப்பட்ட நட்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இவ்வாறான போலி செய்திகளை உருவாக்குவதும் அவற்றை சமூக ஊடகங்களில் பகிர்வதும் சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவிற்கும் தமக்கும் இடையில் எவ்வித மனஸ்தாபமும் இல்லை என்றும் தாங்கள் இருவரும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள் என்றும் பிவித்ருஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்தவர், நாங்கள் ஏதோ தற்செயலாக சந்திப்பவர்கள் அல்ல. எப்படி பார்த்தாலும் வாரத்திற்கு ஒரு முறையாவது எங்கேயாவது சந்தித்துக் கொள்வோம். நாங்கள் நல்ல நண்பர்கள். அரசியல் ரீதியாக வெவ்வேறு முகாம்களில் இருந்தாலும் ஒரு நண்பனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது பார்க்க செல்லாவிட்டால் அதில் என்ன நட்பு இருக்கிறது? மஹிந்த ராஜபக்ச மட்டக்களப்பிற்கு சென்று பிள்ளையானை பார்த்ததை போலத்தான் நானும் விமல் வீரவன்சவை பார்ப்பதற்காக தலங்கம காவல் நிலையத்திற்கு கடவுள நீதிமன்றத்திற்கும் சென்றிருந்தேன். நட்பு என்பது அதுதான். நட்பில்லாதவர்களுக்கு இதெல்லாம் புரியாது என அவர் மேலும் தெரிவித்தார். நாடாளுமன்ற அனுமதியின்றி நிதியை மாற்ற முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கத்தில் எந்த ஒரு பதவியும் வகிக்காவிட்டாலும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து கருத்து தெரிவிக்க டில்வின் சில்வாவுக்கு முழு உரிமை உண்டு. ஆனால் நிதி சம்பந்தமான இறுதி முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே காணப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் ஒரு துறைக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை புரிதொரு தேவைக்காக மாற்றியமைக்க வேண்டுமாயின் அதற்கு நாடாளுமன்ற முறையான அனுமதி பெறப்பட வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக நாடாளுமன்றத்தின் நிதிக்குழுவின் தலைவர் ஹர்சரி சில்வாவிடம் தாம் கலந்துரையாடி எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்தில் 159 பெரும்பான்மை பலம் இருந்தாலும் உரிய சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் நிதியை மாற்றியமைக்க முடியாது என்பதை டில்வின் சில்வா மறந்துவிட்டார் என குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கம் தங்களை மக்கள் வீட்டிற்கு அனுப்பிவிடுவார்கள் என்ற அச்சத்தில் தேர்தலை நடத்த தயங்குவதாக அவர் சாடினார். அத்துடன் நாட்டில் டாலரின் மதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து செல்வது குறித்தான கேள்விக்கு தற்போதைய அரசாங்கத்தின் வாக்குறுதிகளைப் போலவே டாலரின் மதிப்பும் நிலையற்றதாக மேலும் கீழும் சென்று கொண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். சிறையில் உள்ள போதைப் பொருள் கடத்தல் சந்தேக நபருடன் தாம் பேசியதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் மறுத்துள்ளார். போதைப் பொருள் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபருடன் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் இருப்பதாகவும் அவரோடு 53 முறை பேசியுள்ளதாகவும் அண்மையில் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள முஜிபுர் ரஹ்மான் தாம் எந்த ஒரு சந்தேக நபருடனும் பேசவில்லை என்றும் இது தொடர்பாக ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட தொலைபேசி எண்ணுடன் தொடர்புடைய சிம் கார்டு மாளிகவத்தை பகுதியைச் சேர்ந்த தனது கட்சியின் பெண் ஆதரவாளர் ஒருவருக்கு சொந்தமானது என்றும் அது இதற்கு முன்னர் அந்த எண்ணை பயன்படுத்தி தன்னிடம் பேசியுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் விளக்கம் அளித்துள்ளார். முஜிபுர் ரஹ்மானின் கூற்றுப்படி அந்த பெண் பின்னர் அந்த சிம் கார்டை தனது உறவினர் ஒருவரிடம் ஒப்படைத்துள்ளார். அந்த உறவினர் போதைப் பொருளுக்கு அடிமையானதாக கூறப்படும் நிலையில் பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சில ஊடகங்கள் கூறுவதைப் போல சிறையில் இருந்து தனக்கு எந்த அழைப்பும் வரவில்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி அந்த எண்ணில் இருந்து தனக்கு வந்த அனைத்து அழைப்புகளும் சம்பந்தப்பட்ட நபர் விளக்கமறியலில் வைக்கப்படுவதற்கு முன்னரே வந்தவை என்றும் அந்த சந்தேக நபரை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்பதோடு அவரிடம் தான் ஒருபோதும் பேசியதே இல்லை என்றும் ரஹ்மான் தெளிவுபடுத்தியுள்ளார்.
தனது 2 சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் அவசர சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக தமிழ் மக்களின் நிதியுதவியை முன்னாள் போராளி எதிர் மன்னசிங்கம் கிரேசியன் கோரி நிற்கின்றார். தனது வாழ்நாளின் பெரும்பகுதியை தடுப்பு முகாம்களிலும் சித்திரவதை கூடங்களிலும் கழித்துள்ள இவர் தற்போது கடுமையான உடல்நல பாதிப்புக்குள்ளாகியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அனைவருக்கும் வணக்கம். நான் கிரேசியன், இருபால கிழக்கு இருபால யாழ்ப்பாணத்தில் வசிக்கிறேன். எனக்கு சிறுநீரக மாற்றி சிகிச்சை தொடர்பான இந்த வேண்டுகோளுக்கு இணங்க இவியல்ல என்னை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கணும். உதவி கோரி உதவி கோரி நான் கேட்டிருந்ததுக்கு அமைய என்னை சந்தித்து என்னுடைய உண்மையான நிலப்பாட்டை அறிஞ்சு கொள்றதுக்கும் எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கும் இவியல் வந்திருக்கணும். உண்மையாகவே நான் 2006ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலி அமைப்பில் இருந்து கடல் வழியாக உள்நடவடிக்கைக்கு வந்தபோது இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்ட காரணத்தினால 2015ஆம் ஆண்டளவில் என்னுடைய சிறுநீரகங்கள் ரெண்டும் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் முறை மூலம் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தேன். 2019 வரைக்கும் 2019ஆம் ஆண்டு என்னுடைய சிறுநீரகங்கள் மாற்றி செய்யப்பட்டு தொடர்ந்து 2026 வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கேன். ஆனால் இப்போ ரெண்டும் மாற்றப்பட்ட சிறுநீரகம் ரெண்டும் பாதிக்கப்பட்டு என்னுடைய சிறுநீரகம் செயலிழந்து இப்போ டயாலிசிஸ் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். உண்மையாகவே கடந்த காலத்தில் நான் கிட்னி மாத்தைக்குள்ள என்னட்ட வசதிகள் இருந்தது, என்னட்ட நகைகள் இருந்தது. அதுகளை அடை வச்சு அல்லது அதை விற்று என்னவோ செய்துதான் அந்த கிட்னியை மாற்றினா யாரிடம் எந்த உதவியும் கேட்கல. அப்போ எனக்கு கஷ்டமும் இருக்கல. ஆனால் இப்போ இந்த முறை எனக்கு எந்த தொழில் வசதிகளும் இல்லை. அதை விட எனக்கு சரியான குடும்ப கஷ்டம். என்னை நம்பி மனைவி 2 பிள்ளைகள் இருக்கணும். அப்போ அதால் என்னட்ட எந்த வசதிகளும் இல்லாதபடியால் இந்த முறை நான் உங்கள்கிட்ட முகநூல் மூலம் உதவியை கேட்டிருந்தேன். நான் இப்போ ஒரு 2 மாதமாக இந்த முகநூலில் பதிவு செய்து எனக்கு கிட்னி மாற்ற வேணும், 80 லட்சம் தேவை என்று சொல்லி பதிவு செய்திருந்தேன். நான் எனக்கு உறவு முறையா யாரும் கிட்னி தருவதற்கு இல்லாததால நான் வெளியில கிட்னி எடுத்து செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதால எனக்கு 80 லட்சங்களுக்கு மேல தேவைப்பட்டது. நான் முகநூல்ல பதிவு போட்டதுல இருந்து எனக்கு இதுவரைக்கும் நேற்று முந்தநாள் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தந்த நிதியோட 10,65,932 ரூபாய் காசு தான் சேர்ந்திருக்குது. ஆனால் எனக்கு அவசரமாக சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அப்ப நான் இந்த முறை எல்லார்ட்டையும் நான் கேட்டுக்கொள்றேன், என்ற உயிரையும் நான் இந்த பிள்ளைகளோட வாழ வேண்டிய தேவையும் இருக்கிறதால என்ற உயிரை பாதுகாக்க உங்களாலான உதவியை எனக்கு செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்றேன். என்ற உடம்பு இந்த முறை டயாலிசிஸ் செய்கிற அளவுக்கு என்னால முடியாது. என்று சொன்னால் நான் இராணுவத்தால கைது செய்யப்பட்டிருக்கிற கால பகுதிகளில் சரியான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டதால கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு மேல அந்த சித்திரவதை முகாம்கள் இருந்து வந்ததால என்ற உடம்பு வெகுவா பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த முறை நான் இது டயாலிசிஸ் செய்கிற நிலைமையில என்ற உடல்நிலை இல்லை. அப்ப அதால உடனடியாக கிட்னி மாற்றக்கூடிய ஒழுங்குகளை செய்ய வேண்டி இருக்குது. உங்களாலான உதவிகளை எனக்கு செய்து தயவு செய்து என்னை இரக்கம் கொண்டு நீங்கள் எல்லாரும் என் உயிரை பாதுகாக்கிறதுக்கும் நான் என் பிள்ளைகளோட சந்தோஷமா வாழ்றதுக்கும் என் குடும்பத்தை எதிர்காலத்தை நான் கொண்டு போறதுக்கும் எனக்கு உங்களோட உதவிகளை தந்துதவுமாறு கேட்டு நிற்கிறேன். இதுவரைக்கும் அந்த 10 லட்சம் சேர்ந்திருக்கிறபடியால இன்னும் 70 லட்சங்கள் வரை எனக்கு தேவைப்படுகிறது. தயவு செய்து அன்புள்ளங்கள் அனைவரும் என் மீது இரக்கம் கொண்டு எனக்கான இந்த உதவியை தந்துதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட 8 அல்லது 9ஆம் மாதம் அளவில் எனக்கு சத்திர சிகிச்சைக்கான ஒழுங்குகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு சிறுநீரகம் கூட கிடைத்துள்ளது. அவருக்கு கூட ஒரு கொடுப்பனை ஒன்றை கொடுக்க வேண்டி இருக்குது, பெரிய தொகை உண்டு. அப்ப அதனால எனக்கு கட்டாயம் உங்களோட உதவி தேவையா இருக்கிறது. இந்த 70 லட்சத்தை தந்துதவி என்னை பாதுகாக்கிறதுக்கு உதவி செய்யுமாறு உங்களை பணிவாக கேட்டுக்கொள்ளுகிறேன். நன்றி. கொரியாவில் பணிபுரிந்து பின்னர் மீண்டும் நாடு திரும்பி இலங்கையில் முதலீடுகளை செய்வதற்கு எதிர்பார்ப்பு இருக்குமாயின் அதற்கான முழுமையான ஆதரவு அரசாங்கம் வழங்கும் என பதில் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். நேற்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் தென்கொரியாவில் வேலைவாய்ப்பு பெற்ற குழுவொன்றை சந்தித்து உரையாற்றும் போதே இந்த கருத்துக்களை வெளியிட்டார். தற்போதைய உலகளாவிய நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதாரத்தை பேணுவதற்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புத்துறை பெரும் பங்களிப்பை வழங்கி வருவதுடன் கொரிய அரசாங்கத்துடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தி அந்த வேலைவாய்ப்பு துறைகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் கொரிய உற்பத்தி துறையில் 1067 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைத்துள்ளன. அவர்களுள் 68 பேருக்கு நேற்று இறுதி தெளிவூட்டல் மற்றும் விமான பயணச்சீட்டுகள் வழங்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன.
யாழ்ப்பாணம் கொடிகாமம் முச்சக்கரவண்டி உரிமையாளர் சங்கத்தினர் இன்றைய தினம் சாவகச்சேரி பிரதேச சபையின் தலைமை அலுவலகம் ஒன்றில் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அதாவது தமது வாழ்வாதாரம் பாதிக்கும் வகையில் கொடிகாமம் நகரை அண்டிய பிரதேசங்களில் தரைத்து நின்று பிக்மி செயலி மூலம் வாடகைக்கு பயணிகளை ஏற்றிச் செல்வதை கட்டுப்படுத்த கோரிய இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுத்திருந்தனர். இதனால் அங்கு சற்று குழப்ப நிலை ஏற்பட்டது. இதையடுத்து கொடிகாமம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதேச சபைக்கு வருகை தந்து தவிசாளர் தலைமையில் கூட்டம் ஒன்று உடனடியாக ஒழுங்கு செய்யப்பட்டு முச்சக்கரவண்டி உரிமையாளர்களின் பிரச்சினை தொடர்பில் ஆராயப்பட்டது. பௌத்த மதத்தின் நீண்டகால பாதுகாப்பானது தர்மம் மற்றும் ஒழுக்க கட்டுப்பாடு ஆகியவற்றை பாதுகாப்பதிலேயே தங்கியுள்ளது என தெரிவித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க பௌத்த துறவிகள் மத்தியில் விரிவான சீர்திருத்த வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். முப்பீடங்களினது மகாநாயக்க தேரர்களுக்கு அனுப்பி வைத்துள்ள உத்தியபூர்வ கடிதத்திலேயே அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார். பௌத்த சாசனத்திற்குள் நெருக்கடிகள் ஏற்பட்ட காலப்பகுதிகளில் எல்லாம் மதத்தை பாதுகாப்பதற்கான சீர்திருத்தங்கள் ஊடாகவே அவற்றுக்கு தீர்வுகள் காணப்பட்டதாக பௌத்த வரலாறு சான்று பகிர்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலாவது பௌத்த மாநாடு முதல் கண்டி ராஜ்ய காலத்தில் வெளிவிட்ட ஸ்ரீ சரணங்கர தேரரின் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தங்கள் வரை பௌத்த மதத்தின் தொடர்ச்சியை உறுதிப்படுத்த இத்தகைய முயற்சிகள் உதவியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திரத்திற்கு பின்னர் இலங்கையில் பௌத்த சாசன சீர்திருத்தங்களுக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் தோல்வியடைந்தமை குறித்து முன்னாள் ஜனாதிபதி தனது கடிதத்தில் 2 முக்கிய வரலாற்று சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். பௌத்த மதத்தை வலுப்படுத்துவதற்காக 1956ஆம் ஆண்டு பண்டாரநாயக்க அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட முயற்சிகள் முன்னாள் பிரதமர் SWRD பண்டாரநாயக்க இருந்ததை தொடர்ந்து முழுமையடையாமல் கைவிடப்பட்டன. தனது ஜனாதிபதி பதவி காலத்தில் மறைந்த மணிகை மஞ்சாசீக மகாநாயக்க தேரரின் வழிகாட்டலில் முழுமையான அரசு ஆதரவுடன் பௌத்த மாநாட்டை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் பௌத்த துறவிகளில் ஒரு பகுதியினரின் எதிர்ப்பு காரணமாக அந்த முயற்சி கைவிடப்பட்டது. பௌத்த நிறுவனங்களுக்குள் காணப்படும் தற்போதைய பிரச்சினைகளால் பயனடையும் குழுக்களை சுதந்திரத்திற்கு பின்னரான 2 சந்தர்ப்பங்களிலும் அந்த முயற்சி கைவிடப்பட்டது. இத்தகைய அர்த்தமுள்ள சீர்திருத்தங்களை தடுப்பதற்கு உழைத்ததாக முன்னாள் ஜனாதிபதி குற்றம் சாட்டினார். நாட்டில் தற்போது பௌத்த மதம் கடுமையான சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக எச்சரித்துள்ளவர் இந்த நெருக்கடியான மூல காரணங்களை கண்டறிந்து குறுகிய கால மற்றும் நீண்ட கால தீர்வுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு விரிவான உள்வாரி கலந்துரையாடல் ஒன்று அவசியமாகும் என தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தப்பட்ட சில சம்பவங்களை மட்டும் மையப்படுத்தவோ அல்லது அது தொடர்பான பொது விவாதங்களை ஒடுக்க முயற்சிப்பதோ பௌத்த சாசனத்தை பாதிக்கும் ஆழமான பிரச்சினைகளுக்கு தீர்வாகாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே பௌத்த சாசனத்தின் எதிர்கால ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தும் நோக்கில் பௌத்த மாநாடு ஒன்றை கூட்டுவதற்கு மகாநாயக்க தேரர்கள் தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும் என சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவசர கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இத்தகையதொரு முயற்சிக்கு தேவையான கட்டமைப்பு மற்றும் ஆதரவை வழங்குவதற்காக சிரேஷ்ட பௌத்த இல்லற தலைவர்கள் குழுவொன்றுடன் இணைந்து பணியாற்ற தான் தயாராக இருப்பதாகவும் அவர் அக்கோரிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது குறித்து தேர்தல் ஆணைக்குழு தெளிவான முடிவை அறிவித்துள்ள போதிலும் அரசாங்கம் அதனை நடத்த தயங்குவது ஏனென இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் கேள்வி எழுப்பியுள்ளார். அதே நேரம் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அன்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் இந்த தேர்தலை நடத்த கோரி நாடாளுமன்றத்திற்கு வெளியே கருப்பு கொடி ஏந்தி போராடி இருப்பார் என்று விமர்சித்துள்ளார். ஊடகவியலாளரின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரத்தில் தலையிட முடியாது. இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடக்காது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா அண்மையில் வெளியிட்ட கருத்து குறித்து ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ஜீவன் தொண்டமான், டெல்வின் சில்வா மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர், அவர் ஒரு தனிப்பட்ட கட்சியின் மூத்த தலைவர் என்ற ரீதியில் அவரது கருத்துக்கு நான் மதிப்பளிக்கின்றேன். ஆனால் தேர்தல் தொடர்பான இறுதி முடிவை ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் தீர்மானிப்பது ஜனநாயகத்திற்கு முரணானது. தேர்தல் எப்போது நடத்தப்பட வேண்டும் என்ற இறுதி முடிவை எடுக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு மட்டுமே உள்ளது. அரசாங்கம் இணங்கும் எந்த நாளிலும் தேர்தலை நடத்த தயார் என தேர்தல் ஆணைக்குழு தெளிவாக கூறியுள்ளது என சுட்டிக்காட்டினார். அனுரகுமார திசநாயக்க உறுப்பினராக இருந்தபோது எப்போதும் நியாயத்தின் பக்கமே பேசினார். இன்று அவரே ஜனாதிபதியாக உள்ளார். ஆனால் அவரே இன்று எம்பியாக இருந்திருந்தால் மாகாண சபை தேர்தலை உடனே வைக்குமாறு வலியுறுத்தி கருப்பு கொடி பிடித்துக் கொண்டு நாடாளுமன்றத்திற்கு வெளியே நின்றிருப்பார். இதுதான் இன்றைய யதார்த்தம் என அவர் தெரிவித்துள்ளார். புலம்பெயர் தமிழர்கள் யாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜி லிங்கத்திற்கு நிதி அனுப்புவதால் தனக்கு நிதி கிடைக்காமல் போய்விடும் என்ற பொறாமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கூச்சலிடுவதாக சாவகச்சேரி நகரசபையின் உப நகரபிதா ஞானப்பிரகாசம் கிஷோர் தெரிவித்துள்ளார். MK சிவாஜி லிங்கத்தின் மருத்துவ செலவிற்கு சேகரிக்கப்படும் நிதி குறித்து ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்த சர்ச்சையான கருத்துக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், யாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜி லிங்கத்தை
விமர்சிப்பதற்கு இந்த மண்ணில் யாருக்கும் அருகதை இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சிவாஜிலிங்கம் அவர்களின் மருத்துவ செலவிற்காக நிதி சேகரிப்பில் ஈடுபடுவது குறித்து மிக மோசமான கருத்தை முன்வைத்துள்ளார். ராமநாதன் அர்ச்சுனா இந்த மண்ணுக்கோ அல்லது எமது மக்களுக்கோ ஒரு துளி கூட நன்மை செய்யாத ஒருவர். மக்களை ஏமாற்றி அரசியலுக்கு வந்த புலம்பெயர் மக்களிடம் கோடிக்கணக்கான நிதியை திரட்டி சொகுசு வாழ்க்கை வாழ்கின்றவர் ராமநாதன் அர்ச்சுனா. ஆகவே அவர் தன்னை போல மற்றவர்களையும் சிந்திக்கின்றார். புலம்பெயர் தேசங்களில் இருந்து சிவாஜிலிங்கத்திற்கு நிதி அனுப்பினால் தனக்கு நிதி கிடைக்காது என்ற கோபத்தில் அவர் இவ்வாறான மோசமான வேலைகளை செய்கிறார். ராமநாதன் அர்ச்சுனா வெளிநாட்டுக்கு சென்று அங்கே நின்று எமது மண்ணையும் எமது இளைஞர்களையும் விற்கின்ற வகையில் கருத்து தெரிவித்த போது நாங்கள் பகிரங்கமாக ஒரு கோரிக்கையை முன்வைத்தோம். அதாவது எமது யாழ்ப்பாண இளைஞர்களுடன் பகிரங்க விவாதத்திற்கு வருவதற்கு தயார் என்று நாம் கேட்டிருந்தோம். அதற்கு அவர் வரவில்லை. அவருக்கு முதுகெலும்பு இல்லாததால் தான் விவாதத்திற்கு வரவில்லை. மீண்டும் நாங்கள் கேட்கின்றோம், அர்ச்சுனா ராமநாதனுக்கு துணிவிருந்தால் முதுகெலும்பு இருந்தால் யாழ்ப்பாண இளைஞர்களுடன் பகிரங்க விவாதத்திற்கு வாருங்கள். நீங்கள் சொல்லுகின்ற இடத்திற்கு எமது இளைஞர்கள் வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அத்துடன் மேலும் ஒரு பகிரங்க கோரிக்கை முன்வைக்கின்றோம். முடிந்தால் இன்னொரு தடவை தமிழக மண்ணில் கால் வையுங்கள் பார்ப்போம். நீங்கள் முதுகெலும்பு உள்ள ஒரு ஆளாக இருந்தால் இந்த 2 கோரிக்கைகளுக்கும் சம்மதியுங்கள் பார்ப்போம். தெரிந்தோ தெரியாமலோ எமது மக்கள் வாக்களித்து நாடாளுமன்றம் அனுப்பிவிட்டார்கள். அந்த வாழ்க்கையை ருசித்துக் கொண்டு மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கு பகல் கனவு காணுகின்றார். அமிர்தலிங்கம், தந்தை செல்வா உள்ளிட்ட கல்விமான்களின் வழிவந்த எமது அரசியலானது தற்போது அர்ச்சுனா போன்றவர்களால் கேலி கூத்துக்குள்ளாக்கப்படுகிறது. அர்ச்சுனா நாடாளுமன்றத்தில் இருப்பது எமக்கு வெட்கக்கேடாக இருக்கிறது. அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒருவரை இந்த மண்ணுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு நாங்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றோம் என்பதை நினைத்து வெட்கப்படுகின்றோம். வைத்தியர் என்ற பெயரில் இருக்கின்ற இந்த விசச்செடியினை அறிமுகப்படுத்தியதற்காக எமது மக்களிடம் நாங்கள் பகிரங்க மன்னிப்பு கோருகின்றோம். சிவாஜிலிங்கம் குறித்து அர்ச்சுனா என்கின்ற விஷக்கிருமி ஏதாவது கருத்துக்கள் முன்வைத்தால் நடப்பது வேறு. இதனை பகிரங்க எச்சரிக்கையாக நாங்கள் முன்வைக்கின்றோம். சிவாஜிலிங்கம் 2 தடவை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவருக்கு வழங்கப்பட்ட வாகனத்தினை விடுதலை போராட்டத்திற்காக வழங்கியவர். இது அனைவருக்கும் தெரிந்த விடயம். நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியை வைத்துக் கொண்டவர் சொகுசாக வாழவில்லை. 2013ஆம் ஆண்டு சிவாஜிலிங்கம் நினைவேந்தலில் ஈடுபடும் போது ராணுவத்தினர் அவரை சூழ்ந்திருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் பெரிய கோவிலில் நினைவேந்தலில் ஈடுபடுகின்ற போது ராணுவத்தினர் அந்த சுடர்களை கால்களால் தட்டி அவமானப்படுத்தினார்கள். அன்று ராணுவம், போலீசார், புலனாய்வாளர்கள் மத்தியில் மாகாண சபை வளாகத்தினுள் தனியொருவராக நின்று நினைவேந்தலை மேற்கொண்டவர். இன்று நாங்கள் தேசிய தலைவரின் பிறந்த நாளுக்கு பகிரங்கமாக கேக் வெட்டுகின்றோம். ஆனால் அன்று கடுப்படியான நேரத்திலும் கேக் வெட்டியவர்தான் சிவாஜிலிங்கம். இறுதி நேரத்தில் தேசிய தலைவரின் தாயாரது மருத்துவ விடயங்கள் இறுதிச் சடங்கினை சிவாஜிலிங்கம் தான் நடத்தினார். தமிழ் தேசியத்திற்காக இவை அனைத்தையும் துணிந்து இது செய்தவருக்கு எதிர்பார்த்த அளவு நிதியை விட அதிகமான நிதி கிடைக்க வேண்டும். இன்றைக்கு அவர் இந்த நிதியை கேட்டிருக்க மாட்டார். அவருடன் இருந்தவர்கள் வற்புறுத்தியதாலேயே அவர் இதனை கேட்டுள்ளார். அவரது மருத்துவ செலவுக்கு மாத்திரமின்றி அவரது பராமரிப்பு செலவுக்கும் தேவையான நிதி கிடைக்க வேண்டும். எனவே அவருக்கு மாத்திரமின்றி நிதி குறித்து யாரும் கதைப்பதற்கு அருகதையற்றவர்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காசா மக்களுக்கான உதவி பொருட்களுடன் சர்வதேச கடற்பரப்பில் பயணித்த எம்மை கைது செய்து தடுத்து வைத்த இஸ்ரேலிய பாதுகாப்பு படை துப்பாக்கியை காண்பித்தும் தாக்குதல்களை நடாத்தியும் பாலியல் ரீதியான அத்துமீறல்களை நிகழ்த்தியும் எம்மை பல்வேறு வழிகளில் துன்புறுத்தி அச்சுறுத்தியது. நாம் அனுபவித்த சித்திரவதைகள் ஒரு சிறு பகுதி மாத்திரமே. ஆனால் எதிர் தாக்குதல் நடாத்த திராணியற்ற பலஸ்தீன மக்கள் பல ஆண்டுகளாக நாள்தோறும் இத்தகைய துன்புறுத்தல்களை அனுபவித்து வருகிறார்கள். இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் மீறல்களை உலகம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என குளோபல் சுமத் புளோட்டிலா கப்பல் பேரணியில் இலங்கையில் இருந்து பங்கேற்று இஸ்ரேலிய படையினரால் தடுத்து வைக்கப்பட்ட பின்னர் நாடு திரும்பிய செயற்பாட்டாளர் சமீரா மெக்புப்தீன் கவலை வெளியிட்டுள்ளார். இஸ்ரேலின் 2 தசாப்த கால முற்றுகைக்குள் சிக்கியிருக்கும் காசாவில் வாழும் சுமார் 20 லட்சம் மக்களுக்கு அவசியமான மருத்துவ பொருட்கள் மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்கும் நோக்கில் துருக்கியிலிருந்து கடந்த 14ஆம் தேதி காசா நோக்கி பயணமான குளோபல் சுமத் புளோட்டிலா என அழைக்கப்படும் கப்பல் பேரணியில் பங்கேற்ற பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த செயற்பாட்டாளர்கள் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரால் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டு அங்கிருந்து துருக்கிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அக்கப்பல் பேரணியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொண்டு சில தினங்களுக்கு முன்னர் நாட்டை வந்தடைந்த செயற்பாட்டாளர் சமீரா மெக்புப்தீன் குளோபல் சுமத் புளோட்டிலா மீதான இஸ்ரேலிய படையினரின் ஆக்கிரமிப்பு மற்றும் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சில தினங்களில் தாம் அனுபவித்த சித்திரவதைகள் குறித்து கொழும்பில் உள்ள பலஸ்தீன தூதரகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் விவரித்தார். அங்கு அவர் கூறிய விடயங்கள் வருமாறு: காசா மக்களுக்கான மருந்து பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுடன் எமது கப்பல் கடந்த 14ஆம் தேதி துருக்கியிலிருந்து புறப்பட்டன. நாம் சர்வதேச கடற்பரப்பில் பயணித்துக் கொண்டிருந்த வேளையில் கடந்த 17ஆம் தேதி இஸ்ரேலின் போர்க்கப்பலால் மறைக்கப்பட்டார். மறுநாள் 18ஆம் தேதி எமக்கான தொடர்பாடல் வசதிகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டன. காசா மக்களுக்கு உதவும் நோக்கில் பயணித்த நாம் ஆஸ்திரேலிய கடற்பரப்புக்குள் நுழையவில்லை. மாறாக சர்வதேச கடற்பரப்பில் இருந்தபோதே இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரால் அதன் போர்க்கப்பலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டோம். அங்கு அனைவரையும் முழங்காலிடை செய்ததுடன் நாம் பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டோம். இஸ்ரேலிய பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள் எனது ஹிஜாப்பை அகற்ற
முற்பட்டனர். நான் அதற்கு இடமளிக்கவில்லை. பின்னர் நான் அணிந்திருந்த ஆபரணங்களை கலற்றுமாறு கூறினர். என்னுடன் பயணித்த ஏனைய நாடுகளைச் சேர்ந்த செயற்பாட்டாளர்கள் இஸ்ரேலிய படையினரால் மிக மோசமாக தாக்கப்பட்டனர். எம்மில் அநேகமானோர் பெரும் காயங்களுக்குள்ளாகி இருந்த போதிலும் எமக்கு எவ்வித மருத்துவ உதவியும் வழங்கப்படவில்லை. பெண்களின் முகத்திலும் வயிற்றிலும் தாக்கியதுடன் பாலியல் ரீதியான தாக்குதல்களும் நிகழ்த்தப்பட்டன. காயமடைந்தவர்களுக்கு அக்கப்பலில் பயணித்த துருக்கி, அயர்லாந்து மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மருத்துவர்களும் உடனடி மருத்துவ உதவியாளரான நானும் எம்மிடமிருந்த பொருட்களை பயன்படுத்தி அவசியமான மருத்துவ உதவிகளை வழங்கினோம். எமக்கு உணவோ குடிநீரோ வழங்கப்படவில்லை. அதன் பின்னர் அங்கிருந்து கச்சியோட் மற்றும் அஸ்கெலோன் சிறைச்சாலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட நாம் அங்கு பல்வேறு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டோம். அச்சிறைச்சாலையில் இருந்த ஒவ்வொரு அறைகளும் மிகச்சிறியதாகவே இருந்தன. அந்த அறைகளில் பெரும் எண்ணிக்கையோரை அடைத்தவுடன் பலர் சுவாசிப்பதற்கும் பெரிதும் சிரமப்பட்டனர். அங்கு இஸ்ரேலிய படையினர் துப்பாக்கிகளையும் நாய்களையும் காண்பித்து எம்மை அச்சுறுத்தினார்கள். அது மாத்திரமின்றி செயற்பாட்டாளர் ஒருவரின் தலையில் துப்பாக்கியை வைத்து எம்மை கொல்லப்போவதாக கூறினார்கள். அந்த சிறைகளில் பலஸ்தீனர்கள் எவரையும் காண முடியவில்லை. இருப்பினும் அந்த சிறைகளின் சுவர்களில் அரபு மொழியில் எழுதப்பட்ட வாசனங்களையும் சிறுவர்களால் எழுதப்பட்டதை போன்று ஆங்கில அரிச்சுவடியையும் சில ஓவியங்களையும் கண்டோம். இவ்வாறு பல்வேறு துன்புறுத்தல்கள் மற்றும் அச்சுறுத்தல்களின் பின்னரே நாம் துருக்கிக்கு திருப்பி அனுப்பப்பட்டோம். கடந்த சில நாட்களில் இஸ்ரேலிய படையினரின் தடுப்பு காவலின் கீழ் நாம் அனுபவித்த துன்புறுத்தல்கள் ஒரு சிறு பகுதி மாத்திரமேயாகும். ஆனால் எதிர்த்தாக்குதல் நடத்த திராணியற்ற பலஸ்தீன மக்கள் பல ஆண்டுகளாக நாள்தோறும் இத்தகைய துன்புறுத்தல்களை அனுபவித்து வருகின்றார்கள். எனது அனுபவத்தில் இஸ்ரேலிய படையினரை மனிதர்கள் அல்ல என்றே கூறுவேன். அவர்களது இரக்கமோ மனிதாபிமானமோ சிறிதும் இல்லை. இஸ்ரேல் தாம் நினைத்ததை செய்கிறது. ஒட்டுமொத்த உலகமும் அதனை பார்த்தவாறு அமைதியாக இருக்கிறது. இஸ்ரேலின் கொடுமைகளை எமக்கு அப்பால் சென்று இந்த உலகம் பார்க்க வேண்டும். அதேவேளை எம்மை விடுவிப்பதற்கு இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ராஜதந்திர ரீதியிலான தலையீடுகளை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். அதேவேளை சர்வதேச கடற்பரப்பில் பயணித்து எம்மை தடுத்து வைத்த இஸ்ரேலின் நடவடிக்கை அரசாங்கம் கண்டிக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றேன். அத்தோடு இவ்விவகாரம் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் என்றார். இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக முதலமைச்சர் விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து கலந்துரையாடிய போதே இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதும் துன்புறுத்தப்படுவதும் கவலைக்கிடமான அளவிற்கு அதிகரித்துள்ளதாக முதலமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். 2026 ஆண்டில் மட்டும் இதுவரை 12 கைது சம்பவங்கள் நடந்துள்ளன. தற்போது 58 மீனவர்கள் இலங்கை சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். 266 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. எனவே கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கு இலங்கை அரசை வலியுறுத்துமாறு இந்திய பிரதமரிடம் தமிழக முதலமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார்.